கர்நாடகத்திலும் ஒரு எழுப்புதல் ஆரம்பமாகி இருக்கிறதற்கு என்று இதே ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் சாட்சி. தமிழ்நாட்டிலே எழுப்புதல் இருக்கு, ஆந்திராவிலே எழுப்புதல் இருக்கு, கேரளாவிலே எழுப்புதல் இருக்கு. இந்த தென் மாவட்டத்தில் கர்நாடகத்தில் மாத்திரம் எழுப்புதல் இல்லையே என்ற பாரம் எல்லோருக்கும் இருக்கிறது, நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே மிஷினரி பணியை நீங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு மிஷினரியும் பட்ட பாடுகளையும் இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட வேதனைகளையும் அப்படிப்பட்ட பாரங்களையும் சுமந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். இது நமக்கு கவனத்தில் நமக்கு வேணும். ஒரு ஆத்மாவை சந்திக்க 40, 50, 60, 70 கிலோமீட்டர் கூட போகக்கூடிய ஒரு தனிநபர் ஊழியம் கிராமப்புறங்களில் நடந்து கொண்டு வருகிறது. இவைகள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக, அவர்கள் பாடுகளுக்காக, அவர்களுக்கு துணையாக ஆண்டவர் நின்று அவர்களை நடத்தும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்திற்காகத்தான் இந்த ஆல் இந்தியா முழுவதுமாக நடக்கக்கூடிய எல்லாவித காரியத்தையும் நம்ம ஃபோர்னர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ஐயா ரொம்ப ஸ்பெஷலாக நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை ஏற்று அவரும் வந்திருக்கிறார். நம்மை பற்றி அவர் ஒரு சில காரியங்களை அறியாதபடியினாலே இன்றைக்கு மறுபடியுமாக எஸ்பிசியை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்முடைய எஸ்பிசி ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறார், அவர் வந்து சொல்லுவார். அதற்கு பிறகு ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய மாடரேட்டர் ஐயா ஜான்சன் ஐயா வந்து அவைகளை குறித்து அவர் சொல்லுவார். அதன் பிறகு பைபிள் ரீடிங்கை முடித்த பிறகு ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்கு கடந்து செல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்பிசி சினாட் ஆஃப் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ், எல்லா பெந்தகோஸ்து சபைகளுடைய ஒரு ஒருங்கிணைப்பே இந்த சினாட் என்ற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அவர்களுடைய அங்கம், அதனுடைய செயல்பாடு, அதனுடைய ஒவ்வொரு கிரியைகளை வைத்துதான் அந்த சினாட்டினுடைய மதிப்பும் மரியாதையும் இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு சினாட் ஒரு சாட்சியாக இருக்கு. ஸ்பெஷலி இந்த சினாட் உங்களுடைய பேசிக் ஐடியாவை உங்களுக்கு சொல்லணும், ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த சினாட், எஸ்பிசி சினாட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது சென்னையில் 2007 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அங்கே ஆல்மோஸ்ட் 50 டயசிஸ் கொண்ட ஏறத்தாழ ஒரு 60 லட்சக்கணக்கான சபைகள் அதில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 23 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் ஆகிலும், விமென்ஸ் விங் ஆகிலும், யூத் விங் ஆகிலும், அல்லது வித்தியாசமான விங்ஸ் அதிலே உண்டு. அதோடு கூட 30 பைபிள் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியா இயங்கி கொண்டு வருகிறது. ஒன்ஸ் இன் 3 years அதனுடைய நேஷ்னல் காங்கிரஸும் நடந்து கொண்டிருக்கிறது. மேபி இந்த வருஷம் அதனுடைய நேஷ்னல் காங்கிரஸ் 3rd year எந்த இடத்துல இன்னும் அனௌன்ஸ் பண்ணப்படவில்லை. நாங்கள் கொடிசியா மைதானத்தில் ஒரு காங்கிரஸில் நாங்கள் சென்று அட்டென்ட் பண்ணோம். அது மிக மிக ஒரு விந்தையாகவும் ஆசீர்வாதமாகவும் மேன்மையாகவும் காணப்பட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். எப்படிதான் இந்தியா முழுவதிலும் இந்த எஸ்பிசி இருந்தாலும் நாம் பெங்களூர் பட்டணத்திலும் கர்நாடகா இந்த இடத்திலும் நமக்கு எப்படிப்பட்ட பிரயோஜனமாக மாறும், நமக்கு எப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை உங்களுக்கும் உங்களுடைய ஸ்தானத்தில் நாங்கள் யோசித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும் எங்களுடைய ஒரு தருணமாகவே இருக்கிறது. ஸோ எஸ்பிசி என்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சபையும், அதாவது அப்ளிகேஷன்ஸ் உங்களிடத்தில் வாங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அப்ளிகேஷன்ஸ் ஒருத்தரும் ஃபில்அப் பண்ணி அதுக்குரியதான தகுதியான டாக்குமெண்டேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிலும், அல்லது அதனுடைய இன்கம் டேக்ஸ் ஆகிலும், அல்லது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எஜுகேஷன், அல்லது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன், அல்லது உங்களுடைய செக்குலர் எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே நாங்கள் இதில் கலெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோவோடு சேர்த்து
இந்த டாக்குமெண்ட்ஸேஷன் எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்பைரல் எங்களுடைய லிவர் ஃபைலில் வச்சு எல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் உங்களோடு கூட மூவ் பண்ணும் பொழுதெல்லாம் உங்களுடைய ஒவ்வொரு டாக்குமெண்டேஷன்ஸ், ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸும் எங்கள் கையிலே தான் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் எங்கள் கையில் தான் இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகுற வரைக்கும் இந்த ஃபுல் பேஜ் ஒருத்தருக்கு சேர்ந்த காரியங்கள் எங்களிடத்தில் கையில் தான் இருக்கும். ஸோ இதோடு கூட நாங்கள் வெறும் இந்த ஒரு அப்ளிகேஷன் வாங்குறது மட்டுமல்ல, அதோடு கூட உங்களுடைய குறிப்புகளையும் உங்களுடைய டாக்குமெண்டேஷன்ஸை நாங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு இதனுடைய ஊர்ஜிதத்தை நாங்கள் கையாளும்படிக்கு நாங்கள் மெம்பர்ஷிப் ஃபார்ம் அல்லது அதுக்குரிய சின்ன தொகையை வாங்கி கொண்டு மெம்பர்ஷிப் ஃபார்ம், அதாவது பேட்ஜ் கொடுக்குறோம். ஸோ அந்த பேட்ச் வாங்கினவர்கள், அப்ளிகேஷன் கொடுத்து எங்களோடு சப்மிட் பண்ணவர்கள், அதனுடைய சின்ன காணிக்கை தொகையை கொடுத்தவர்கள் மட்டுமே இரண்டாவதாக அவர்கள் ஒரு ஆசீர்வாதமான வழிகளுக்கு செல்கிறார்கள். ஒன்று, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் மூலியமாய் கொடுக்கிறதான மெடிக்கல் கார்டு. அந்த மெடிக்கல் கார்டு மூலியமாய் அவர்களுக்கு உதவியாகவும் கன்செஷனாகவும் அவர்கள் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த கார்டுக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்டார்டட் லாஸ்ட் வீக். இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமாக இந்த மெம்பர்ஷிப் பிரகாரம், இந்த அப்ளிகேஷன் பிரகாரமே அவர்களுக்கு ஒவ்வொன்றாக அப்ளிகேஷன்ஸ் அங்கே கொண்டு போய் கொடுத்து அதனுடைய ஃபீஸும் இவங்ககிட்ட கலெக்ட் பண்ணி ப்ளஸ் உங்களுக்கும் அந்த கார்டு வந்து சேர்ந்துடும். ஸோ அது வந்து மெம்பர்ஷிப்லேயும் உங்களுடைய அந்த நெருக்கமான உங்களுடைய தொடர்பை வச்சு தான் இந்த காரியங்கள் நடக்கும். மூன்றாவதாக ஷார்ட் டேர்ம் பைபிள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று வெகு சீக்கிரம் மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்க போகிறது. அதில் எப்படி என்றால், ஒருவேளை யாருக்காகவும் பைபிள் ஸ்டடி பண்ணலை, நான் ஒருவேளை என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அல்லது எங்களுக்கு ஆதாரமான சில இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்காக ஒரு இம்மிடியட்டான ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஒன்று செய்து உடனடியாக ஒரு பாஸ்டருக்குரிய தகுதியான சர்டிஃபிகேட், மினிமம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாக்கிறது. அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆல்சோ இந்த மந்த் ஆஃப் ஜூலை there is one 4-day seminar course. அந்த ஜூலையில் அப்படி இருக்கிறது 3 days, 3 நாட்கள் அந்த செமினார் இருக்கும். அதிலே உங்களுக்கு உள்ள தகுதியான எந்தெந்த வகையில் முடியுமோ அந்தந்த வகையிலே ஒரு தகுதியான சர்டிஃபிகேட்ஸோ அல்ல ஐடென்டிஃபிகேஷன் அல்லது பிரேக் த்ரூ ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இதை காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் அறிந்தவர்கள், உங்களுக்கு நாங்கள் ஜாஸ்தி சொன்னால் நல்லா இருக்காது. அதனால நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சில காரியங்கள் நம்ம சொல்றதில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நாங்கள் இனிமேல் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு கிஃப்ட் இருக்கோம், நாங்கள் சாப்பாடு இருக்கோம், இதெல்லாம் மினிமம் சமாச்சாரம், இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது நியாயம் கிடையாது. இங்கே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எது அட்வர்டைஸ்மெண்ட் கூட எதிர்பார்க்காதீங்க. ஐயாவுடைய தயாளம், அவர்களுடைய லீடர்ஷிப், அவர் எப்பவும் உதவியாகத்தான் இருப்பார். அவர் செய்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஐயா. நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் எஸ்பிசியினுடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்துட்டுருக்குறோம். வாங்கினவங்க ஏறக்குறைய 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் 50 ஃபார்ம் கூட எனக்கு திருப்பி வரல. ஒரு சிலர் ஃபோட்டோவும் கொடுக்கல. ஃபார்ம் கொடுத்தவங்க ஒரு சிலர் ஃபோட்டோவும் கொடுக்கல. அதற்குரிய கட்டணமும் இல்லை. நாங்கள் இயர்லி 200 தான் வாங்குகிறோம். 2 வருஷத்துக்கு 400 ரூபாவும், இப்படிப்பட்ட ஐடி கார்டு உங்களுக்கு வேணும்ட்டு 500 ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அது 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த ஐடி கார்டு கிடைச்ச உடனே உங்களுக்கு இந்த ஷெப்பர்ட் கார்டு, பேப்டிஸ்ட்டு ஷெப்பர்ட் கார்டு கிடைக்கும். ஷெப்பர்ட் கார்டு ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு பைபிள் காலேஜில் நீங்கள் முறையாக படிக்கலைன்னா உங்களுக்கு நாங்கள் பைபிள் காலேஜ் மூலியமாக உங்களை தியாலஜி முடிக்கத்தக்கதான அளவுக்கு கோர்ஸ், டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்குது. அது ஐயாவும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வசதி செய்து தரப்படும். அதோடு கூட இந்த 3 நாள் ஜூலையில் நடக்க போகிற காரியம் கொரியாவிலிருந்து வராங்க. அதையும் நம்ம மாடரேட்டர் ஐயா சொல்லுவார். அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவிலிருந்தும் இன்னொரு கோர்ஸ் இருக்குது, அமெரிக்கன் சர்டிஃபிகேட் இருக்குது. அப்படிப்பட்ட காரியங்களிலும் உங்களுக்கு ஊக்குவிக்க தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் மெம்பர்ஷிப் கார்டை முதல்ல, அதாவது ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதற்குரிய கட்டணத்தை கொடுத்துட்டு நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ஐடி கார்டு வாங்கிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மட்டும்தான் இது அங்கீகாரம். பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லா இடத்துலையும் நடக்குது. சபையே இல்லாதவங்க கூட பாஸ்டர் மீட்டிங் நடத்துகிறாங்க. எல்லா பக்கம் பார்த்தாலும் பாஸ்டர் மீட்டிங், ஒவ்வொரு சந்திலையும் ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங் இருக்குது. இது வந்துட்டு சினோட் மீட்டிங், பாஸ்டர் மீட்டிங் மாதிரி இல்லை. உங்களை ஊக்குவிக்க,
உங்களை எழுப்புதலாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு, நம்முடைய மாநிலத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சற்று எல்லா பாஸ்டர் மீட்டிங் மாதிரி இதை நினைக்காதீங்க. இது சினாடு மீட்டிங். சினாடை குறித்து நீங்கள் ஒரு சில காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஐயா நீங்களே வாங்க. மாட்டேட்ட எப்போ வந்துட்டு ஒரு சில காரியங்களை சொல்லுவார். அதுக்கு எல்லோரும் சந்தோஷம் வரீங்களா? எனக்கு தேவையான அவ்வளோதான். நீங்கள் சந்தோஷம் வரீங்கன்னா அவங்கள கூப்பிடுறது நான் இல்லையா? யாரும் துக்கமாக வரக்கூடாது, கஷ்டமாக வரக்கூடாது. நம்ம எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரங்க எப்பொழுது சந்தோஷம் படிச்சுட்ட பவுல் சொல்றது போல கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் நம்ம சந்தோஷம் இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் செஞ்சேன் அவங்களுக்கு சந்தோஷம். ஓகே, இப்போ அந்த பைபிள் காலேஜ் விஷயமா தான் இப்போ நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லாமல் பைபிள் காலேஜ் சரியான பைபிள் படிக்காமல் இருந்திருப்பாங்க. அநேகர் படிச்சிருப்பாங்க. ஆனால் அதை ஒரு கிரமமாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஏற்பாடுகள் செய்திருக்கோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது போதும், நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பைபிளை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். பைபிள் படிக்கிறது எந்த ஸ்டாண்டர்ட் தேவையில்லை. அதனால் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். ஏன்னா இப்போ போக காலங்களில் நீ எப்படி பாஸ்ட்டுக்குன்னு தகுதி கவர்மெண்ட் கேட்டால் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் நான் படிச்சிருக்கேன், தியாலஜி படிச்சிருக்கேன், அதுக்காக தான் இது நம்ம முக்கியமாக பண்ணுறோம். அதில் யாருக்கு நீங்கள் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லையோ, இப்போ இந்தியன் கவர்மெண்ட் படி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்க மாதிரி ஒரு பாஸ்டர் அப்படின்னா அவங்க சில தியாலஜி படிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க சர்ச்சில் வந்து வேதாகமத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. நமக்கு நினைக்கணுமோ தெரியாது. ஆனால் கவர்மெண்ட்டுடைய இதுபடி நாம் ஒரு தியாலஜி படித்து இருக்கணும். அதனால தான் இப்போ நம்ம பாஸ்டர் ரத்னகுமார் அவங்க வந்து அவர் மூலம் நாங்கள் இந்த பைபிள் காலேஜ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ரொம்ப சார்ஜ் ஒன்றும் பண்ண மாட்டோம். அதில் சார்ஜை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுக்கு இது தேவை, சர்டிஃபிகேட் கோர்ஸுங்கிறது கட்டாயம் தேவை. அது உங்களுக்கு பின் நாட்களில் இந்த கவர்மெண்ட் மூலம் வருகிறதான அந்த பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு விடுதலை இது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது கிடையாது. அதனால் பாஸ்டர் ரத்னகுமார் வந்து சுருக்கமாக சொல்வார்கள். அதை நாம் பண்ண சொல்லி மற்ற காரியங்கள் நம்ம என்ன போகிறோம். ஜூலை 7th 8th 9th 3 நாள் ஒரு செமினார் வச்சுருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் வாங்க. 10 மணிலேருந்து 3 o'clock வரைக்கும் இருக்கும். லஞ்ச் இருக்கும், எல்லாமே இருக்கும். 3 நாள் 7, 8, 9 3 நாளும் கிஃப்ட் இருக்கும். அந்த 3 நாளும் வந்தவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். ஹல்லேலூயா. 3 நாளும் தனித்தனியாக கிஃப்ட் இருக்கும். அந்த 3 நாளும் வந்தவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். ஹல்லேலூயா. பாக்கி இவர் சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பாதவர்களே, இந்த நல்ல ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படியான ஒரு அழைப்பை தந்து இந்த இறையியல் படிப்பை குறித்து, தியலாஜிக்கல் ஸ்டடி இதை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த அழைப்பை கொடுத்த பிஷப் சான்சலையா அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த இறையியல் கல்லூரி ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜி என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் என்று சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடத்துகிறோம், இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அதிலே வருகிற பாஸ்டர்கள் தங்களுடைய ஊழியத்திலே அவர்கள் சபையை ஸ்தாபித்திருக்கிறார்கள், அவர்களுக்குரிய ஆவிக்குரிய அனுபவம் இருக்கும். ஆனால் திருமறையை, அதாவது தியாலஜிக்கல் ஸ்டடீஸ், அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இல்லை. அப்போது ஒரு சிலர் எங்கள் இடத்துல கேட்டார்கள், ஐயா நாங்கள் இப்போது பெரிய கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களாக சேர்ந்து 3-4 வருடங்கள் படிப்பது என்பது முடியாத ஒரு காரியம். அதனால் எங்களுக்கு இப்படியாக ஒரு முறையான இறையியல் பயிற்சி, தியாலஜிக்கல் ட்ரைனிங் கொடுப்பதற்கு நீங்கள் ஏதாவது செய்ய முடியுமா என்று. அப்போது தான் இந்த ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜி என்ற ஒன்றை நான் ஆரம்பித்தேன். இது யாருக்கு என்று சொன்னால், ஊழியத்திலே
இருக்கின்றவர்கள். மெயின் தியோலாஜிக்கல் காலேஜில் போய் படிக்க முடியாதவர்கள், மற்றும் இந்த இறையியல் கல்வியை கற்க வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள், இவர்களுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. இது முறையாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இறையியல் கல்லூரி. இட் இஸ் எ ப்ராப்பர்லி ஆர்கனைஸ்ட் அண்ட் அஃபிலியேட்டட் தியோலாஜிக்கல் காலேஜ். அதாவது எ சினர்ஜி ஆஃப் இவாஞ்சலிஸ்ட் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி ரெஜிஸ்டர்ட், அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த ஹார்வர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியாலஜி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது நாட்டாவுடைய அஃபிலியேஷனை பெற்று இருக்கிறது. அஃபிலியேட்டட் வித் கவுன்சில் ஆஃப் இண்டிபெண்டன்ட் பைபிள் காலேஜஸ் அண்ட் செமினரிஸ். ஆகவே இது ஒரு முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இறையியல் குழு. அடுத்து இதனுடைய சிலபஸ் சிடிஹெச், பிடிஹெச், எம்டி அந்த பாடங்களை நாங்கள் போதிக்கிறோம். இதனுடைய சிலபஸ் எந்த இறையியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, சிடிஹெச், பிடிஹெச் அவர்கள் எந்த பாடங்களை அவர்கள் தங்களுடைய சிலபஸில் வைத்திருக்கிறார்களோ அதை தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னலி ரிகக்னைஸ்ட் சிலபஸ் அண்ட் கோர்ஸ். அடுத்து இதனுடைய படிக்க வேண்டிய டியூரேஷன். இறையியல் கல்லூரியில் இதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், சிடிஹெச் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வருடங்கள் படிக்க வேண்டும். பிடிஹெச் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 வருடங்கள் படிக்க வேண்டும். அந்த 3 வருட பாடத்தை நாங்கள் கிரெடிட் ஹவர்ஸாக அவைகளை மாற்றி, அதாவது சிடிஹெச் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 72 கிரெடிட் ஹவர்ஸ், பிடிஹெச் படிக்க வேண்டும் என்று சொன்னால் 150 கிரெடிட் ஹவர்ஸ், எம்டி படிக்க வேண்டும் என்று சொன்னால் 76 கிரெடிட் ஹவர்ஸ். இதை தான் மற்ற இறையியல் கல்லூரிகளிலும் செய்கிறார்கள். அவர்கள் அதை 3 வருடமாக பிரித்து செய்கிறார்கள். நாங்கள் இதை 1 வருடத்தில் முடிக்கத்தக்கதாக இந்த கிரெடிட் ஹவர்ஸுடைய பாடத்திட்டங்களை நான் ஏற்படுத்தி அதை உங்களுக்கு கொடுக்கப்படும். இது உங்களுக்கு இந்த பாடத்திட்டமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். இட் இஸ் அன் அசைன்மெண்ட் பேஸ்ட் ஸ்டடி. உங்களுக்கு வேண்டிய பாடத்திட்டங்களை உங்களுக்கு முறையாக ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வேண்டிய பாடங்கள், அதற்குரிய அசைன்மெண்ட் உங்களுக்கு தரப்படும். நீங்கள் அதை படித்து அந்த அசைன்மெண்ட்டை எழுதி எங்களிடத்தில் கொடுக்கும்போது அதை நாங்கள் எவாலுவேட் பண்ணி கிரெடென்ஷியல் நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இது இட் இஸ் எ ரெகக்னைஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் தியோலாஜிக்கல் கோர்ஸ். அடுத்து இதில் சேர்கிறவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஓரியன்டேஷன் வகுப்புக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அங்கே உங்களுக்கு இறையியல் பாடங்களையும் மற்ற இதையும் விளக்கி சொல்லப்படும். அமிதமான ஒரு முறையாக அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை இப்போது சினாட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் அதனுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக நடத்த இதற்குரிய காரியங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மேற்கொண்டு இதற்குரிய காரியங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் பிஷப் ஜான்சன் ஐயாவை நீங்கள் அணுகவும் அவர் உங்களுக்கு தெளிவான காரியங்களை சொல்வார். நன்றி ஐயா. இன்னும் விரிவாக நம்ம சொல்லலாம், ஆனால் அதுக்குரிய நேரம் இல்லை. தனிப்பட்டவர்கள் யாருக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது என்கிறது உங்களுக்கு தேவையோ அவர்கள் எங்களை அணுகினால் நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லலாம். படிப்பறிவே இல்லாத ஒரு பாஸ்டர் கூட இருக்கிறார். ஏபிசிடி தெரியாது, 1 to 3 தெரியாது. ஆனால் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறார், ஜெபம் பண்ணுறாரு, நல்ல வரங்கள் ஆண்டவர் அவர் கொடுத்துருக்கிறார், சாட்சி இருக்குது. இப்போ நேரம் இல்லை, உங்களுக்கு சொல்கிறதுக்கு நேரம் தான் இல்லை. ஆகவே இப்பொழுது ஒரு குறைந்த செலவில் நீங்கள் இந்த விதமான நாட்டா அக்ரெடிட்டேஷன், இந்த நாட்டா அக்ரெடிட்டேஷன் இருக்கிற போது இப்போது அங்கீகரிக்கப்பட்ட 2 அங்கீகாரம் இருக்குது. ஒன்று நாட்டா, இன்னொன்று ஆட்டா, நெக்ஸ்ட்டு செரம்பூர். இப்போ இந்த 3 விதமான கல்லூரிகளிலே தான் இப்போ நாம தியாலஜி படிக்க வேண்டியதாக இருக்குது.
இவைகளிலே உங்களுக்கு எதை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உங்களுக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். கன்னடாவில் படித்தாலும் சரி, அதுக்கு தனி ஃபீஸ். இங்கிலீஷில் படிச்சுட்டா, தமிழில் படிச்சுட்டா அதுக்கு ஒரு தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆகவே நீங்கள் கேட்டு இதை செய்யலாம். அடுத்தபடியாக ஒரு ஸ்பெஷல் சாங்ஸ் ஒன்று கேட்டு, ஸ்பெஷல் சாங் ஆன பிறகு, ப்ரேயர் ஆன பிறகு பைபிளுக்கு நான் ப்ரேயர் ஒரே ஒரு பாடலை சந்திரன் ஐயா அவர்களை பாட சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.